சோத்திரங்கள் நன்றிகள் கர்த்தாதி கர்த்தனை நல்லவரே உம்மை துதிக்கிறேன், வல்லவரே உம்மை துதிக்கிறேன். நம்ம அனைவரும் எழுந்திருத்து நிற்கலாம். இந்த வேளையிலே நம்மை தாழ்த்தி நம்ம ஒப்பு கொடுக்கலாம். அப்பா பிதாவே மாக்கு சோத்திரங்கள், அன்பின் பிதாவே மாக்கு சோத்திரங்கள். ஐயா, இந்த உபவாச கூட்டத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களை ஆயத்தப்படுத்த நீர் அழைத்து வந்தீரே, அதற்காக சோத்திரம் சோத்திரம் சோத்திரங்கள் கர்த்தாவே. நீர் நல்லவராக வல்லவராக கர்த்தாவே எங்கள் மத்தியிலே இருப்பதற்காக நன்றி. அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிற ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி. எங்கள் மத்தியிலே பரிசுத்த ஆவியானவரே இறங்கி நீர் அசைவாடி கொண்டு இருப்பதற்காக நன்றி ஐயா. அப்பா தேவனே உமக்கு நன்றி. பரலோகம் எங்களோடு கூட செயல்பட்டு கொண்டு இருப்புகிற கிருபைக்காக நன்றி நன்றி நன்றி. எங்கள் இருதயங்கள் சிந்தனைகள் கர்த்தாவே ஆண்டவரே, எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை உண்மையே நோக்க ஆயத்தமானதற்காக நன்றி 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 கர்த்தாதி கர்த்தனை. சோத்திரங்கள் 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 ஐயா. உமக்கு கொடான கொடி சோத்திரங்களின் நன்றிகளும் ஏறெடுக்கிறோம் கர்த்தாவே, நன்றிகளை ஏறெடுக்கிறோம் ஐயா. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் இந்த ஆராதனை வேளையில் இந்த உபவாச கூட்டத்திலே கர்த்தாவே இறங்கி வருவதாக. ஆண்டவரே, ஆளுகை செய்து கொள்வதாக கர்த்தா. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல எங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் கர்த்தா இந்த உபவாச கூட்டத்திலும் செய்யப்படுவதாக என்று சொல்லி நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவை. சோத்திரம் ஐயா. எங்களை கர்த்தாதி கர்த்தனை முற்றிலுமாக ஆளுகை செய்து கொண்டதற்காக நன்றி ஐயா. ஆண்டவரே, இந்த அருமையான வேளையில கர்த்தாவை நாங்கள் செய்த பாவங்கள் அனைத்தையும் மன்னிங்க ஐயா. இருதயங்களினாலே சிந்தனைகளினாலே ஒவ்வொரு அங்கங்களினாலும் செய்த எல்லா பாவங்களையும் நீர் மன்னிக்க வேண்டுமாய் செபிக்கிறோம் ஐயா. மற்றவர்களை தப்பிதங்களை மன்னிக்கிறோம் கர்த்தாவை இந்த வேளையில் ஐயா. ஆண்டவரே, அவர்களை காணும்போது சமாதானப்பட எங்களுக்கு உதவி செய்தரல வேண்டுமாய் செபிக்கிறோம் ஐயா. உம்முடைய நாமம் மகிமைப்பட கர்த்தாவே. நீர் எங்களுடைய கர்த்தாவை பாவங்களை நீர் மன்னித்ததற்காக நன்றி 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 கர்த்தாதி கர்த்தனை. சோத்திரம் ஐயா. சபை மக்கள் அனைவரும் கர்த்தாவே ஆண்டவரே எல்லாரையும் கர்த்தாவை கூட்டி கொண்டு வந்து சேர்க்க வேண்டுமாய் செபிக்கிறோம் ஐயா. தேவ தூதர்களை கடந்து போய் எல்லாரையும் ஆயத்தப்படுத்தி கொண்டு வாருங்கள் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு கட்டளை இடுகிறேன். பரிசுத்த ஆவியானவரே ஒவ்வொருத்தரோடு கூட இடைப்பட்டு பேசிக்கொண்டே இருப்பதற்காக நன்றி. தடைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் விலக்குகிறோம் கர்த்தாவே. எல்லாரும் வந்து கர்த்தாவே உம்மை ஆராதிக்கட்டும் ஐயா, துதிக்கட்டும் ஐயா, தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளட்டும் கர்த்தாவே. சோத்திரம் ஐயா. அப்பா தேவனே உமக்கு நன்றி கர்த்தாவே. இசையா, நீர் எங்களுக்காக சிந்தின பரிசுத்த ரத்தத்தை அள்ளி ஆண்டவரே எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்திலும் இந்த இடத்திலும் ஊற்றுகிறோம் கர்த்தாவே. உம்முடைய ஆளுகை உன்னதமான பாதுகாப்பும் பரிசுத்த ரத்தத்தின் மூலமாய் எங்கள் மேல் தங்கினதற்காக நன்றி 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 கர்த்தாதி கர்த்தனே. நீர் நல்லவராக வல்லவராக பெரியவராக பரிசுத்தராக யெகோவா மெக்காதீஸாக இந்த இடத்திலே இறங்கி இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. யெகோவா ஷாலோமாக, யெகோவா ஷம்மாவாக, யெகோவா ரோஹியாக, யெகோவா ராஃபாவாக, யெகோவா நிசியாக கர்த்தாவே இந்த இடத்திலே இறங்கி கிரியை செய்து கொண்டு இருக்கிற கிருபைக்காக நன்றி 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 கர்த்தாதி கர்த்தனே. எங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிற கிருபைக்காக நன்றி கர்த்தாவே. அப்பா தேவனே உமக்கு நன்றி ஐயா. நாங்கள் உம்மை துதிக்க போகிறோம். சுதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தேவன் எங்கள் சுதிகளிலே சந்தோஷமாய் அமர வேண்டுமாய் செபிக்கிறோம். எல்லாரும் வாய்களை திறந்த கர்த்தரை துதிக்கலாமா? இன்றைக்கு சுவாசத்தையும் ஜீவனையும் கர்த்தர் கொடுத்து இருக்கிறார். அப்பா பிதாவே உமக்கு சோத்திரங்கள். அன்பின் பிதாவே உமக்கு சோத்திரங்கள். பரம பிதாவே உமக்கு சோத்திரங்கள். பரிசுத்த பிதாவே உம்மை துதிக்கிறோம் ஐயா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே உம்மை துதிக்கிறோம் ஐயா. அன்பின் பிதாவே உம்மை துதிக்கிறோம் ஐயா. அப்பா தேவனே உமக்கு சோத்திரம் ஐயா. அண்ட சராசரங்களை படைத்த தேவனே சோத்திரம் ஐயா. ஆதியும் அந்தமும் மானவரே உம்மை துதிக்கிறோம் ஐயா. அப்பா மகிமையின் தேவனே உம்மை துதிக்கிறோம் ஐயா. எங்களை ஆண்டவரே பலப்படுத்துகிற கிறிஸ்துவே உம்மை துதிக்கிறோம் கர்த்தாதி கர்த்தனே. சோத்திரம் 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 சோத்திரங்கள் கர்த்தாவே. உம்முடைய அபிஷேகத்தினால் எங்கள் ஒவ்வொருத்தரும் நிறைக்கிறதற்காக உமக்கு நன்றி 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 கர்த்தாவே. நல்லவரே உம்மை துதிக்கிறோம், வல்லவரே உம்மை துதிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. நீர் ஒருவரே ஜீவனுள்ள தேவன் ஐயா. உம்மை தவிர வேறொரு தேவன் இல்லை கர்த்தாவே. சோத்திரம் ஐயா. பரலோகம் எங்களுக்காக திறக்கப்பட்டதற்காக சோத்திரம் ஐயா. உம்முடைய தேவ தூதர்கள் இங்கு இறங்கி உலாவிக் கொண்டு இருப்பதற்காக நன்றி ஐயா. பரிசுத்த ஆவியானவரை நீர் அக்னியா இந்த இடத்துல இறங்கி கர்த்தாவே கிரியை செய்து கொண்டு இருக்கிற கிருபைக்காக நன்றி 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 கர்த்தாவே. உம்முடைய கண்கள் எங்களை கண்டதற்காக நன்றி ஐயா. ஆண்டவரே, எங்களை காண்கின்ற தேவனாக இங்கு இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. உம்முடைய பரிசுத்த ரத்தத்திற்காய் நன்றி. விலையேற பெற்ற ரத்தத்திற்காய் நன்றி. பரிந்து பேசும் ரத்தத்திற்காய் நன்றி 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 கர்த்தாதி கர்த்தனே. சோத்திரம் ஐயா.
எங்களுக்காக நீர் காயப்பட்டீரே கர்த்தாவே, ஒடுக்கப்பட்டீரே, நெருக்கப்பட்டீரே, அதற்காக ஸ்தோத்திரம் ஏசப்பா. உமக்கு நன்றி 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 கர்த்தாவே. எங்களுடைய பாவங்களை போக்கினீர், சாபங்களை நீக்கினீர் ஐயா சிலுவில் ஐயா. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா தேவனே, நீர் கர்த்தாவே எங்களுடைய ஏழ்மைகளை கர்த்தாவே போக்கினீரே, எங்களை ஐஸ்வர்யவான்களாக மாற்றினீரே, அதற்காக நன்றி ஐயா. ஆண்டவரே, ஐங்காயங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உம்முடைய தழும்புகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. எங்கள் மத்தியிலே கர்த்தாவே இறங்கி ஐயா ஒவ்வொருத்தரோடு கூட பேசி ஆண்டவரே எங்களை ஆற்றி தேற்றி ஆண்டவரே விசாரிக்கிற தேவனாக எங்கள் மத்தியிலே இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா தேவனே, உமக்கு நன்றி. எங்கள் மத்தியிலே இறங்கி அசைவாடி ஒவ்வொருத்தரையும் ஆட்கொண்ட கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் பரிசுத்த ஆவியானவரே. உம்முடைய சித்தத்தை மாத்திரம் நீர் நிறைவேற்ற வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, ஊழியக்காரர்களை மறைத்து நீர் வெளிப்படுவீராக கர்த்தாவே. ஆண்டவரே, இன்றைக்கு அநேகர் அபிஷேகத்தினால் நிறைக்கப்பட்ட ஐயா உம்மை துதிக்க போகிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, எங்களுடைய ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே, ஆமென். துவக்க ஜெபத்தை நம்ம செய்யலாம் இந்த வேளையில். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கும் ராஜா. இந்த உபவாச கூட்டத்தை உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நஸ்தரனாகிய இயேசு கிறிஸ்து வல்லமையுள்ள நாமத்தில் பரிசுத்த ஆவியானவரே இந்த அசைவாட வேண்டுமா ஜெபிக்கிறோம். நாளை நடுக்கிற ஆண்டவரே அந்த திருவிருந்து ஆராதனைக்காக இன்றைக்கு ஆயத்த ஜெபத்தை உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் ரத்தம் தெளிக்கிறோம். ஒவ்வொரு உள்ளத்திலும் நீர் பேச வேண்டுமா ஜெபிக்கிற ராஜா. இயேசு கிறிஸ்து வல்லமையுள்ள நாமத்தில் பரிசுத்த ஆவியானவர் நீர் தாமே இந்த இடத்துல இடைப்படும்படியோ ஜெபிக்கிறேன். இடைப்படுங்க, ஒவ்வொரு இடத்துல பேசுங்க இயேசுவின் நாமத்தினால. இயேசுவின் நாமத்தில் ஆவியானவர் நீர் தாமே பெரிய பெரிய காரியங்கள் செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். நான் கடைசி காலத்தில் இருக்கிறோம் ஆண்டவரே. நீங்க தான் ஆவியானவரோடு அசைவாடி பெரிய பெரிய காரியங்கள் செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். எல்லாரையும் ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே. நீங்கள் செய்ய போகிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த ஆறுதலை வேலையில் இப்பொழுது ஆண்டவரே உம்முடைய தாசன் பாடும்போது ஆண்டவரே ஒவ்வொரு பாடல்கள் அங்கீகரித்து உம்முடைய ஆவியானவர் அசைவாடி பெரிய காரியம் செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த பாடலெல்லாம் அங்கீகரித்து பெரிய பெரிய காரியம் செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். அற்புதங்களும் அதிசயங்களும் அடையாளம் செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த குடும்பத்துக்கும் அந்த சபைக்கும் விரோதமாக எழும்பு கொண்டிருக்கிற எல்லா தடைகளை நஸ்ரனாகிய இயேசு கிறிஸ்து வல்லமையுள்ள நாமத்தில் உடைக்கிற இயேசுவின் நாமத்தில், எல்லா பிசாசின் கிரைகளை அழிக்கிற இயேசுவின் நாமத்தில், எல்லா யேசபேல் ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்கிற இயேசுவின் நாமத்தில் எல்லா பிசாசின் கிரைகளை அழிக்கிற இப்படி செய்து விடுவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தடைப்பட்டுகளை சீக்கிரமா தடை உடைத்து எல்லாரும் இந்த இடத்துல யாரும் வர நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு சீக்கிரம் கொண்டு வரும்படிக்காக ஜெபிக்கிறேன். காத்துக்குள்ள ஆசீர்வதிங்க, பலப்படுத்தும். எல்லா துதிகள மகிமை ஒருவருக்கே ஏறெடுக்கிறேன். இயேசு கிறிஸ்து வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். நம்ம ஆராதனைக்கு நம்ம கடந்து போகலாம். ஆயத்தமாகுங்கள். Oh, we thank you, Jesus. Thank you, Lord. Thank you, Master. Thank you, Jesus. Hallelujah. Hallelujah, Lord. Glorify your name, Master. Glorify your name, Lord. Glorify your name. Glorify your name. Glorify your name, Lord. Glorify your name. Hallelujah. Thank you, Jesus. Thank you, Jesus. நன்றி தாப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம் ஐயா. நீர் நல்லவர் ஐயா, நீர் உண்மையுள்ளவர் இயேசுப்பா. இந்த நேரத்தில் உம்மை கர்த்தாவே போற்றுகிறோம், உயர்த்துகிறோம் இயேசுப்பா. நீர் ஆட்கொள்கிறார் கர்த்தாவே. நன்றி தாப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம் ஐயா. ஆமென், ஆமென். நன்றி தாப்பனே, உம்மை ஆராதிக்கின்றோம் அப்பா. ஆமென். Oh, we glorify your name. இம்மானுவேல், இம்மானுவேல், எனக்காக பிறந்தவரே, மெஸ்ஸியா, மெஸ்ஸியா, என்னை ஆசீர்வதிப்பவரே. ஆமென், ஹalleluya. எவ்வளோ பேருக்கு இந்த பாடலே தெரியும்? ஆமென். மேபி நான் தவறான லிரிக்ஸ் அந்த பக்கம் போட்டுட்டு இருக்கேன், அதனால தான் அவங்க வேறு நாங்கள் தேடி எடுக்கலாம். Thank you, Jesus. Thank you, Lord. The song that I'm asking. Hallelujah. Emmanuel. Thank you. Hallelujah. Amen. கர்த்தர் நல்லவர். Hallelujah. Amen. நன்றி தாப்பரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. Amen.
ஆமென். நன்றி 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 கர்த்தா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆமென் ஆமென். Thank you, Jesus. உம்மை ஆராதிக்க பாடி துதிக்க போதாதையா என் நாட்கள் எல்லாம். உம்மை ஆராதிக்க பாடி துதிக்க போதாதையா என் நாட்கள் எல்லாம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. இம்மானுவேல் இம்மானுவேல் எனக்காக பிறந்தவரே. மெஸ்ஸியா மெஸ்ஸியா என்னை ஆசீர்வதிப்பவரே. Hallelujah. We glorify your name, Master Lord. We glorify your name. We glorify your name, Master. Glorify your name, Lord. Glorify your name. இம்மானுவேல் இம்மானுவேல் எனக்காக பிறந்தவரே. மெஸ்ஸியா மெஸ்ஸியா என்னை ஆசீர்வதிப்பவரே. இம்மானுவேல் இம்மானுவேல் எனக்காக பிறந்தவரே. மெஸ்ஸியா மெஸ்ஸியா என்னை ஆசீர்வதிப்பவரே. உம்மை ஆராதிக்க பாடி துதிக்க போதாதையா என் நாட்கள் எல்லாம். உம்மை ஆராதிக்க பாடி துதிக்க போதாதையா என் நாட்கள் எல்லாம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. கிரீத்தாற்றிலும் சராபத்திலும் கூட இருப்பவரே. திருச்செடியில் கீழிருந்து நீ உயர்த்தி நடத்தினோரே. கிரீத்தாற்றிலும் சராபத்திலும் கூட இருப்பவரே. சூரச்செடியின் கீழில் இருந்து நீ உயர்த்தி நடத்தினோரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து பாடுவோமா? அல்லேலூயா. இம்மானுவேல் இம்மானுவேல் எனக்காக பிறந்தவரே. மெஸ்ஸியா மெஸ்ஸியா என்னை ஆசீர்வதிப்பவரே. சிங்கத்தின் கெபியிலும் சிங்கத்தின் கெபியிலும் அக்கினி சூளையிலும் கூட இருந்தவரே. மனிதன் முன்பாக குனிந்தன் இல்லாமல் உயர்த்தி நிறுத்தினீரே. கெபியிலும் அக்கினி சூளையிலும் கூட இருப்பவரே. மனிதன் முன்பாக குனிந்தன் இல்லாமல் உயர்த்தி நிறுத்தினீரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா
கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. என்னென்ன துன்பம் வந்தாலும் கலங்கிடவே மாட்டேன். என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும், யார் என்ன சொன்னாலும் நான் தோற்று போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. சாத்தானின் அதிகாரமெல்லாம் என்னேசன் பறித்து கொண்டார். சாத்தானின் அதிகாரமெல்லாம் என்னேசன் பறித்து கொண்டார். சிலுவையில் அறைந்து விட்டார், சிலுவையில் அறைந்து விட்டார், காலால் மிதித்து விட்டார். ஆமென். காலால் மிதித்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. கருத்தட்டி ஆராதிப்போமா? வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. சேர்ந்து பெற்றுக்கொள்வோமா? கரண்டு தட்டி அன்னை பாஷையில பேசி இந்த நேரத்தில் வெற்றி பெற்றுக்கொள்ளலாமா? ஆமென். ஓ, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. ஹalleluya. கரந்தடி கத்த நன்றி செலுத்துவோமா? நன்றி செலுத்துவோமா? நன்றி தாவனே உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம் அப்பா. நன்றி இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம் ஐயா, உம்மை ஆராதிக்கின்றோம் அப்பா. ஓ நன்றி இயேசுவே, நன்றி கர்த்தாவே, கூடவே இருங்கப்பா, கூடவே இருங்கப்பா. நீ ஆட்கொண்ட கிருபைக்காக நன்றி அப்பா, நீ பொறுப்பேற்றுக்கொண்ட கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி தாப்பனே, நன்றி தாப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம் இயேசுவே, ஸ்தோத்திரிக்கின்றோம் அப்பா. கர்த்தாவே உமக்கு நன்றி. உம்மை ஆராதிக்கின்றோம். ஆமென், ஆமென். இயேசப்பா உமக்கு நன்றி. Hallelujah, Lord. Amen. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை
அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 கரங்களை உயர்த்தி ஆராதிப்போமா? ஆமென். ஆராதனை ஆராதனை எபினேசரே 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 இதுவரையில் உதவினீரே எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினீரே இதுவரையில் உதவினீரே உம்மை முழு உள்ளத்தோடு எல்லாரும் சேர்ந்து ஆராதிப்போமா? முழு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 ஓ ஆராதனை ஆராதனை இயேசுவே ஆராதனை ஆராதனை எல்ரோயி 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 என்னை கண்டீரே நன்றி ஐயா எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா என்னை கண்டீரே நன்றி ஐயா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு ஆராதனை ஓ ஆராதனை 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 ஓ ஆராதனை 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 முழு உள்ளத்தோடு கூட சொல்லலாம் ஆராதனை ஆராதனை என்ன சூழ்நிலை இருந்தாலும் இந்த நேரத்தில் தேவாதி தேவனை ஆராதிப்போமா? எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் தேவாதி தேவனை ஆராதிப்போமா? ஏன்னா அவர் பதில் கொடுக்கிற தேவன், விடுதலை கொடுக்கிற தேவன். அவர் உண்மையோடு கூட ஆராதிக்கலாமா? ஆராதனை ஆராதனை ஓ ஆராதனை 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 இயேசுவுக்கே ஆராதனை உம்மை ஆராதிக்கின்றோம் ஐயா, உம்மை உயர்த்துகின்றோம் அப்பா. நீர் இந்த இடத்துல கத்தா பெருகணும், நாங்கள் செருகணும். நீர் ஆட்கொள்வீராக கத்தா, நீர் ஆட்கொள்வீராக இயேசுப்பா. நீர் இந்த ஆராதனை வேளை பொறுப்பேற்றோடு கிருபைக்காக நன்றி அப்பா.
Jesus. நன்றி தாபனே உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம். Amen, Lord. Amen. நன்றி ஐயா. எல்லா துதி, எல்லா கனம், எல்லா மகிமை அனைத்து உமக்கே செலுத்துகிறோம் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே. ஆமென். கரத்தட்டி கர்த்தர் நன்றியை செலுத்துவோமா. ஆமென். ஆமென். Thank you, Lord. Thank you, Master. எல்லாரும் உட்காருவோமா. Thank you, Jesus. நேரத்தில் எல்லாம் கரங்களை தட்டி பாஸ்டர் வரவேற்போமா மெசேஜ்க்காக. Hallelujah. Praise the Lord. Greetings, everyone, in Jesus' name. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரும் வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். This is a prayer we have every month. It is a prayer of examining ourselves. ஒவ்வொரு மாதமும் இந்த உபவாச கூட்டத்தை வைக்கிறோம். இது என்னத்திற்கென்றால் நம்மை திருவிருந்து ஆராதனைக்காக ஆயத்தப்படுத்துவதற்காக சுத்திகரித்துக் Before we கொள்வதற்காக. partake at the table of the Lord, we need to examine ourselves, and that is in line with the word of God. ஒவ்வொரு முறையும் நம்ம திருவிருந்து ஆராதனையில் பங்கு பெறும்போது நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்கிறோம். அதற்காக இந்த உபவாச கூட்டம் உண்டு. Whoever has come here this evening, you are so very blessed. ஆமென். யாரெல்லாம் இந்த சாயங்கால வேளையில வந்திருக்கிறீர்களோ நீங்கள் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். Many of us, even though we have the time, if we do not come in His presence according to the church needs, then you lose all the blessings. ஆமென். யாரெல்லாம் வீட்டிலே இருந்தும் இந்த சபையிலே வந்து கலந்து கொண்டு இந்த உபவாச கூட்டத்திலே இருக்காதவர்கள் மிகவும் வருத்தமான ஒரு காரியமாய் இருக்கிறது. Let's read from Matthew chapter 9 verse 14, 15 and 16. மத்தேயு 9வது அதிகாரம் 14, 15, 16வது வசனத்தை நாம் வாசிக்கலாம் இந்த வேளையில. அப்பொழுது யோவானுடைய சீஷர் அவரிடத்தில் வந்து நாங்களும் பரிசேயரும் 9. அப்பொழுது யோவானுடைய சீஷர் அவரிடத்தில் வந்து நாங்களும் பரிசேயரும் அநேகதரம் உபவாசிக்கிறோமே உம்முடைய சீஷர் உபவாசியாமல் இருக்கிறது என்னவென்று கேட்டார்கள். அதற்கு இயேசு மணவாளன் தங்களோடு இருக்கையில் மணவாளனுடைய தோழர் துயரப்படுவார்களா? மணவாளன் அவர்களை விட்டு எடுபடும் நாட்கள் வரும், அப்பொழுது உபவாசிப்பார்கள். ஒருவனும் கோடி துண்டை பழைய வஸ்திரத்தோடு இணைக்க மாட்டான். இணைத்தால் அதனோடு இணைத்த துண்டு வஸ்திரத்தை அதிகமாய் கிழிக்கும், கீறலும் அதிகமாகும். Hallelujah. Here we see, let me read in English also. Then came to him the disciples of John, saying, Why do we and the Pharisees fast often, but the disciples fast not? And Jesus said unto them, Can the children of the bride chamber mourn as long as the bridegroom is with them? But the days will come when the bridegroom shall be taken from them, and then they shall fast. Hallelujah. ஹல்லேலூயா. Our God, He is a risen God. Amen. நம்மளுடைய தேவன் உயிர்த்தெழுந்த தேவன். He walked on this earth. இந்த உலகத்திலே நடந்தார். He suffered for us. நமக்காக பாடுபட்டு மரித்தார். He shed His blood for us. நமக்காக இரத்தத்தை சிந்தினார். He saved us. He saved us அவர் நம்மை ரட்சித்தார். from eternal fire. நித்தியத்திற்காக. And He rose up on the third day. மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். He will come once again திரும்பவுமாக நம்மை அழைத்து கொண்டு to judge the போகிறார். living and the dead. To judge the living and the dead. ஆமென். இதோ நியாய தீர்ப்பு செய்வதற்காக இந்த மரித்தவர்களும் உயிரோடு இருக்கிறவர்கள். He is being taken up, and so we as a church, we fast and pray and we glorify God's name. ஆமென். அவர் உயிரோடு எழுந்திருக்கிறார். நாம் இந்த உலகத்தில் இருக்கிறோம். நாம் உபவாசித்து ஜெபிக்க வேண்டும். See, the initial church is there to fasted and prayed. ஆமென். புதிய ஏற்பாட்டிலே இருந்த எல்லா அப்போஸ்தலர்களும் அவர்கள் உபவாசித்து ஜெபித்தார்கள். Fasting and prayer is a scriptural spiritual tool for every believer in Jesus Christ. உபவாசம் எடுப்பது என்பது இதோ வேதத்தின் பிரகாரமாக எல்லா ஆவிக்குரியான மக்களும் செய்ய வேண்டிய ஒரு காரியமாய் There இருக்கிறது. are different kinds of fasting. அநேக விதமான உபவாசங்கள் உண்டு. Daniel fasted and prayed. It was a partial fasting. தானியேல் உபவாசம் உண்டு. அது சில வேளையில் சாப்பிடுவார்கள், அப்பேற்பட்டதாக இருந்தது. Absolute fasting is there.
முழு உபவாசம் உண்டு, ஒரு சாப்பாடும் That சாப்பிடாதபடிக்கு. is when Ezra, he wanted to build the temple, all the people of Israel for 3 days, they did not eat, drink anything. That was an absolute fast. இதோ இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த ஆலயத்தை கட்டுவதற்காக இதோ அவர்கள் முழுமையாக உபவாசம் இருந்தார்கள். And we have the supernatural fasting. இயற்கைக்கு அப்பாற்பட்ட உபவாசம். Supernatural fasting is for 40 days even without water and food. That's supernatural fasting. 40 நாள் தண்ணீரும் ஆகாரம் சாப்பிடாதபடிக்கு எடுக்கிற அந்த உபவாசத்திற்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு உபவாசம் என்று சொல்லப்படுகிறது. Jesus Christ went through this fasting. இயேசு கிறிஸ்துவார் இந்த உபவாசத்தை செய்தார். Even Moses on the mountain went through this fasting. மோசேயும் கூட இப்படியாக இதோ மலையின் மேல் இருக்கும்போது செய்தார். And we have the congregational fasting. ஆமென். இது உபவாசம், இது சபையோடு கூட செய்கிற உபவாசமும் உண்டு. And there is something called national fasting. இதோ தேசமாய் சேர்ந்து ஜெபிக்கிற உபவாசமும் உண்டு. That's what we see in the book of Esther, where all of the Jews, the whole country, the Jews fasted and prayed and they got the victory. எஸ்தர் ராஜாத்தி இருக்கிற அந்த நாட்களை இஸ்ரவேல் முழுவதுமாக அவங்க தேசம் முழுவதுமாக உபவாசித்தார்கள். For us as a church, நாம் இதோ சபையாக this is a congregational fasting. உபவாசம் செய்யும்போது இது சபையின் உபவாசமாய் இருக்கிறது. We couple this fasting prayer with examining ourselves. ஆமென். இந்த உபவாச கூட்டத்தை நாம் திருவிருந்து ஆராதனைக்காக நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுகிற ஒரு உபவாசமாய் இருக்கிறது. Because 2 Corinthians chapter 13 verse 5 says, 2 கொரிந்தியர் 13:5 சொல்லுகிறது, examine yourselves. உங்களை ஆராய்ந்து பாருங்கள் என்று சொல்லப்படுகிறது. Somebody could read it. 2 Corinthians chapter 13 verse 5. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள். உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? So in this fasting and prayer, இந்த உபவாச கூட்டத்தில் we examine ourselves நம்மை சோதித்து பார்த்து whether we are in the faith. நாம் விசுவாசத்திற்குள்ளாக இருக்கிறோமா இல்லையோ என்று Prove your own selves. நம்மை நாமே சோதித்து பார்க்கிறோம். You should know that you are not your own, நீங்கள் இதோ உங்களுடையவர்கள் அல்ல என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். but you are of Jesus Christ. நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்கள். If you read that verse again, please. திரும்பமாக அந்த வசனத்தை 5th வாசிக்கலாம். verse. 5வது வசனத்தை, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள். உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவராய் இருந்தால் அறியீர்கள். நில்லாதவர் இருந்தா நில்லாதவர்களாய் இருந்தால் அறியீர்கள். அறியீர்கள். தெரியாது. Okay. Here in English it says you become reprobates. That is, you do whatever you feel like doing. Your mind is so very disturbed that you do whatever you would like to and you think that is right. ஆமென். நீங்கள் எது உங்களுக்கு சரியாக படுகிறதோ அதை நாங்கள் செய்வோம் என்று சொல்லுகிறது தான் அந்த காரியமாய் இருக்கிறது. So in this examination this evening, இந்த சாயங்கால வேளையில் நம்மை நாமே சோதித்து அறிகிற இந்த நேரத்திலே you need to identify the specific areas where you have gone wrong. ஆமென். நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே இதோ முக்கியமாக எந்த இடத்திலே நீங்கள் தவறி போயிருக்கிறீர்கள் என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். That will take you to a new level of spiritual maturity. நீங்கள் அப்படி சோதித்தறிந்து உங்களை சரிப்படுத்திக் கொண்டால் நீங்கள் ஆவிக்குரியான ஜீவிதத்தில் அடுத்த லெவலுக்கு போகிறவர்களாக So when இருக்கிறீர்கள். you examine yourselves, உங்களை நீங்களே சோதித்து பார்க்கும் you will பொழுது cut off all that which is not in line with the word of God. கர்த்தருடைய வசனத்திற்கு நேராக இல்லாத ஒத்ததாக இல்லாத எல்லா காரியங்களும் நீங்களாகவே விலக்குவீர்கள். Hallelujah. Hallelujah. So this fasting and prayer which leads us to examining ourselves and then partaking at the table is so very important for us. நாம இந்த உபவாச கூட்டத்திலே நம்மை நாமே சோதித்தறிந்து எதையெல்லாம் விலக்க வேண்டுமோ விலக்கி நாம் இதோ திரும்ப இருந்து மேசையில பங்கு பெறும்போது அபாத்திரராய் எடுக்க மாட்டோம். And we do everything in the name of Jesus Christ. இது எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செய்யப்பட Even வேண்டும். fasting and prayer we do it in the name of Jesus Christ. இதோ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உபவாசத்தை செய்ய வேண்டும். Because Colossians chapter 3 கொலோசியர் 3ஆம் அதிகாரம் verse 17 says, 17வது வசனம் இப்படியாக சொல்லப்படுகிறது. whatsoever you do in word or deed,
do all in the name of the Lord Jesus Christ, giving thanks to God and the Father by him. வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். ஆமென். So anything that we do it in Jesus' name. ஆமென். எதை செய்தாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் செய்ய வேண்டும். If you do not do in Jesus' name, நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செய்யாவிட்டால் it becomes starving. நீங்கள் இது செய்கிற உபவாசம் பட்டினியா இருக்கும். Hallelujah. ஹalleluya. Okay. Now fasting brings a reward for every one of us. நம்ம உபவாசிக்கும் போது நமக்கு தனிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கிறது. What happens is when you fast and pray, the reward is that the unbelief in us will go, the doubt in us will go, and the faith in us will increase. என்ன உங்களுக்கு விசேஷித்த விதமான ஆசீர்வாதம் கிடைக்கிறது என்றால் உங்களுக்குள்ளாக இருக்கிற அவிசுவாசம் நீங்கி உங்களுக்கு விசுவாசத்தின் மேல் விசுவாசம் அடையும்படியாக பலப்படுவீர்கள். See, unbelief is equal to doubt. அவிசுவாசம் என்பது சந்தேகத்திற்கு இதோ ஈடாக இருக்கிறது. See, when Peter tried to walk on the water, இதோ பேதுரு தண்ணீரின் மேல் நடக்கும் பொழுது because of his unbelief he started sinking. அவிசுவாசத்தினால் அவன் மூழ்கி போனான். So in this fasting and prayer, இந்த உபவாச கூட்டத்தில் your unbelief will be removed உங்களுடைய அவிசுவாசம் நீங்கி போகும். and you will stand strong in the faith. கர்த்தருக்குள்ளாக விசுவாசத்திலே பலப்பட்டு நிற்பீர்கள். Hallelujah. Hallelujah. And because of your unbelief, what happens is even the fear grips every one of us. உங்களுடைய அவிசுவாசம் நீங்கி இருக்கும்போது The fear grips in you. ஆமென். உங்களுக்குள்ளாக அவிசுவாசம் இருக்கும்போது பயம் உங்களை பிடித்துக் So கொள்கிறது. in this fasting and prayer, இந்த உபவாச you கூட்டத்திலே need to get rid of this unbelief and get rid of this doubt and stand strong in the faith. இந்த உபவாச கூட்டத்திலே நீங்கள் உங்கள் அவிசுவாசத்தை விலக்க வேண்டும், உங்களுடைய பயத்தை நீக்க வேண்டும். Hallelujah. Hallelujah. Because Jesus Christ, when he walked on the earth, he saw the unbelief of people and he was surprised that there were so many people who did not believe him. ஆமென். இயேசு கிறிஸ்துவா இந்த உலகத்திலே சுற்றி திரிந்த பொழுது அநேகருடைய அவிசுவாசத்தை கண்டு ஆச்சரியப்பட்டார். He said he marveled at their unbelief. எல்லா அவர்களுடைய அவிசுவாசத்தை கண்டு ஆச்சரியப்பட்டார். We'll read that verse also. அந்த வசனத்தையும் கூட வாசிக்கலாம். Mark chapter 6. மார்க் 6ஆம் அதிகாரம் verse 6. 6வது வசனம். அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு கிராமங்களிலே சுற்றி திரிந்து உபதேசம் பண்ணினார். ஆமென். Jesus marveled at their unbelief, and so he went around telling, see, I am the Messiah, I have come to save you. He went around speaking to them so that their unbelief would go out of them and that they would believe that he is the sent Messiah. கிராமங்களிலே இயேசு கிறிஸ்துவான் சுற்றி திரிந்து இதோ அவர் தான் மேசியா என்பதை சொல்லிக் கொண்டு இருந்தார். ஆனாலும் அவிசுவாசத்தை கண்டு அவர் மிகவும் ஆச்சரியப்பட்டார். So when you fast and pray, your unbelief is removed from you. That is one of the rewards for you. முதலாவது நீங்கள் உபவாசம் பண்ணும்போது உங்களுக்குள்ளாக இருக்கிற அவிசுவாசம் நீங்கி போகும். And when you fast and pray, நீங்கள் உபவாசித்து ஜெபிக்கும் பொழுது you prepare yourself, you position yourself to listen to the word of God, to listen to the voice of God. நீங்கள் உபவாசித்து ஜெபிக்கும் போது கர்த்தர் பக்கமாக நீங்கள் திரும்புகிறீர்கள், வார்த்தைக்கு செவி கொடுக்கிறீர்கள், அவருடைய சத்தத்திற்கு செவி And you கொடுக்கிறீர்கள். will move to a new level of maturity in the spiritual realm. இதோ உங்களுடைய ஆவிக்குரியான ஜீவிதத்திலே நீங்கள் ஒரு படி மேலே உயருகிறீர்கள், அந்த காரியத்திலும் பலப்படுகிறீர்கள். The Spirit of God will take control of everything that you're doing. நீங்கள் என்னென்ன செய்கிறீர்களோ எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியானவர் பொறுப்பேற்றுக் கொள்ளுகிறார். You tune yourself to the frequency of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவினுடைய இதோ சத்தத்திற்கு உங்களுடைய எல்லா காரியங்களும் நேராக சரிப்படுத்துகிறீர்கள். Hallelujah. Hallelujah. So when you fast and pray, in those days we used to tune our radio sets. Only when you tune to a certain frequency, you get that program. அந்த காலத்திலே நீங்கள் ரேடியோவை சரிப்படுத்தும் போது அது சரியான இடத்திலே வைத்தால் தான் உங்களுக்கு சரியாக அந்த சத்தம் கேட்கும். அப்படியாகத்தான் In this fasting and prayer, இந்த உபவாச you கூட்டத்திலே need to tune yourselves
to listen to the word of God, to hear the word of God. ஆமென். நீங்கள் இந்த உபவாச கூட்டத்திலே நீங்கள் கர்த்தருடைய வார்த்தை கேளுங்கள், கர்த்தருடைய வசனத்தை வாசியுங்கள். Hallelujah. Hallelujah. Let us move to a new spiritual level in this fasting and இந்த prayer. உபவாச கூட்டத்திலே இதோ விசேஷித்தமான ஆவிக்குரியான ஜீவிதத்திலே மேலே நீங்கள் உயரும்படியாக உங்களை ஆசீர்வதிக்கிறேன். In the fasting and prayer, இந்த உபவாச கூட்டத்திலே prayer can change any situation. உங்களுடைய எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் அந்த உபவாச பிரார்த்தனையில எல்லா காரியங்களும் மாற்றப்படும். We all know in the book of Esther, where Queen Esther, she asked the whole country to fast and pray, and whole of the Jews, they were saved from destruction. எஸ்தர் புஸ்தகத்திலே வாசிக்கும் போது எஸ்தர் ராஜாத்தி இதோ உபவாசத்தை அறிவித்த பொழுது எல்லாரும் இஸ்ரவேல் ஜனங்கள் யூத ஜனங்கள் எல்லாரும் உபவாசித்த பொழுது அவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். Hallelujah. Hallelujah. Fasting and prayer can change your situation. ஆமென். உபவாச கூட்டம் உங்களுடைய சூழ்நிலைகளை மாற்றுகிறதா இருக்கிறது. And fasting and prayer brings down angels from the spiritual realm. ஆமென். இதோ உபவாச கூட்டம் நீங்கள் உபவாசிக்கும் பொழுது வான மண்டலங்களில் இருக்கிற நம்மளுடைய தேவ தூதர்கள் இறங்கி வந்து காரியங்களை செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். Hallelujah. There is a Bible reference. Let's read from Acts chapter 27 verse 23. அப்போஸ்தலர் நடபடிகள் 27ஆம் அதிகாரம் 23வது வசனம். 27:23. 27:23. ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவர் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று 27:23. Let me read in English also. For there stood by me this night the angel of God, whose I am and whom I serve. ஆமென். Here we see that Paul, even as he believed in Jesus Christ, he was fasting and praying and waiting on the Lord. The angel came down to minister unto him. பவுல் அப்போஸ்தலன் உபவாசித்து ஜெபித்த பொழுது தேவ தூதனானவன் ராத்திரி வேளையில இறங்கி வந்து நின்றான். And Hebrews 1 and chapter 1 and verse 14 says, angels are ministering spirits. ஆமென். எபிரேயர் 1:14 சொல்லப்படுகிறது இதோ ஊழியம் செய்கிற தேவ தூதர்களும் உண்டு என்று. Hallelujah. ஹalleluya. Fasting can bring down the angels to minister unto you. ஆமென். இதோ நீங்கள் உபவாசித்து ஜெபிக்கும் பொழுது தேவ தூதர்கள் உங்களுக்கு ஊழியம் செய்வதற்காக அனுப்பப்படுவார்கள். How many of you believe in it? எவ்வளவு பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்க? Angels come down when you fast and pray. நீங்கள் உபவாசித்து ஜெபிக்கும் போது தேவ தூதர்கள் பணிவிடையின் தூதர்கள் இறங்கி வந்து ஊழியம் செய்வார்கள். Hallelujah. ஹalleluya. But for the God of Mercy Church, இதோ நம்மளுடைய God of Mercy சபைக்கு the speciality here is இங்கு என்ன விசேஷித்தமான காரியம் என்றால் God has promised கர்த்தர் இதோ சொன்னார் everyone will have one fiery angel all the time with you. ஆமென். ஒவ்வொருத்தருக்கும் அக்னிமயமான தேவதூதன் இருப்பார் என்று. Hallelujah. Hallelujah. I don't know about other churches, but for our church, the Lord said that there will be fiery angels with us all the time, and his promises are yes and amen. ஆமென். இதோ God of Mercy சபைக்கு ஆவிக்குரியான அதாவது அக்னிமயமான தேவ தூதர்களை அனுப்பி இருக்கிறேன் வைத்திருக்கிறேன் என்று நமக்கு வாக்குத்தத்தமாக கர்த்தர் சொல்லி இருக்கிறார். How many of you believe in it? எவ்வளவு பேர் அதை If விசுவாசிக்கிறீர்கள்? you believe in it, the fiery angels will minister unto you. ஆமென். நீங்கள் விசுவாசித்தால் அக்னிமயமான தேவ தூதர்கள் உங்களுக்கு வந்து ஊழியம் If செய்வார்கள். you don't believe in it, they will not minister unto you. ஆமென். நீங்கள் விசுவாசிக்காவிட்டால் அவர்கள் வந்து ஊழியம் செய்ய மாட்டார்கள். Hallelujah. And you ஆமென். can command the angels. நீங்கள் தேவ தூதர்களுக்கு கட்டளையிடலாம் இப்படியாக செய்யுங்கள் என்று. The other day somebody said, Pastor, this land is lying vacant. We want to build a house, but the papers are not getting passed, and it has been lying there for so many years. ஒருத்தர் வந்து சொன்னாங்க இதோ இந்த வீடுக்கு இந்த இடம் காலியாக இருக்கிறது அந்த இடத்திலே நாங்க வீடு கட்ட வேண்டும் அதற்காக அந்த ஃபைல்ஸ் அந்த கவர்மெண்ட் ஆபீஸ்ல மூவ் ஆக மாட்டேன் என்கிறதை சொன்னார்கள். I prayed this way. நான் இப்படியாக ஜெபித்தேன் அங்கு போய் In the name of Jesus Christ, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே I send the angels இதோ ஊழியக்கார தேவ தூதனை நான் அனுப்புகிறேன் to put this file which is delayed right on top so that it will be passed very soon. ஆமென். அந்த கீழே இருக்கிற ஃபைல் மேலே வந்து சேரட்டும் அப்பொழுதே அவர்களுக்கு அது சாங்க்ஷன் ஆகும் என்று சொல்லி. After the prayers, அந்த ஜெபம் முடித்த பிறகு I think after a week or so you were there. After
after 2 days. After 2 days, 2 நாள் கழித்து they get a call saying அவர்களுக்கு இது ஃபோன் கால் வந்தது that their land, whatever the process has been done and the loan has been sanctioned for them. ஆமென். அவர்களுக்கு இதோ கவர்மெண்ட்ல இருந்து வர வேண்டிய அந்த பணம் அவர்களுக்கு சாங்ஷன் ஆனது என்று சொல்லி இதோ அவர்கள் சாட்சி கொடுத்தார்கள். After so கரங்களை many தட்டி கர்த்தருக்கு years. நன்றி செலுத்தலாம். Hallelujah. ஹalleluya. After so many years, அநேக வருஷங்களுக்கு பிறகு that file was lying there. அந்த இதோ அந்த அநேக வருஷங்களாக அந்த ஃபைல் கீழவே இருந்தது. When I sent the angels to that particular place, I don't know where that is, the angels know where to go and do the act. ஆமென். அந்த இடத்திலே போய் தேவதூதர்களை செய்யுங்கள் இந்த காரியம் என்று சொன்னேன். அந்த ஃபைல் எங்க இருக்கிறது என்பதை நான் அறியேன். ஆனால் அந்த தேவதூதர்கள் போய் அந்த காரியத்தை செய்தார்கள். In the name of Jesus Christ, the angels will listen to your command. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்று தூதர்களுக்கு கட்டளையிடும்போது அவர்கள் போய் அந்த வேலையை செய்வார்கள். Hallelujah. The fasting and prayer has got a reward for you. ஆமென். உபவாசித்து ஜெபிக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக விசேஷித்த ஆசீர்வாதம் உண்டு. Even the angels come down to minister unto you. ஆமென். தேவ தூதர்களும் வந்து உங்களுக்கு ஊழியம் செய்வார்கள். Hallelujah. Hallelujah. If you are there, shout a hallelujah. இங்க இருக்கிறவர்கள் ஹalleluya என்று சொல்லுங்கள். ஹalleluya. Fasting and prayer, you can overcome your flesh. ஆமென். இதோ உபவாசித்து ஜெபிக்கும்போது உங்களுடைய மாம்சத்தின் காரியங்கள் மேல் நீங்கள் மேற்கொள்ள முடியும். There are so many Bible references. அதற்காக अनेक வசனங்கள் உண்டு. But I just want to tell you, even in your flesh you will be strengthened when you fast and pray. நீங்கள் உபவாசித்து ஜெபிக்கும்போது மாம்ச ரீதியாகவும் நீங்கள் பலப்பட முடியும். Galatians chapter 5 verse 17. கலாத்தியர் 5:13. By the Spirit of God, you put to death the deeds of the flesh. 5:17. Yeah, 17. 5:17. 17. Okay. மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டுமென்று சிலவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது. Okay. By the Spirit you put to death the deeds of the flesh by the power of the Holy Spirit. Amen. பரிசுத்த ஆவியானவர் மூலமாக உங்களுக்கு இதோ மாம்ச விரோதமாய் இருக்கும்போது அவர் மூலமாக அதை நாம் சரிப்படுத்த முடியும். In this fasting and prayer, இந்த உபவாச கூட்டத்தில் you overcome the deeds of the flesh. இதோ மாம்சத்தினுடைய விரோதமான காரியங்களை நீங்கள் மேற்கொள்ள முடியும். And fasting and prayer takes care of all your thoughts which are against the word of God. Amen. இதோ நம்ம உபவாசித்து ஜெபிக்கும்போது நமக்கு விரோதமாக இருக்கிற காரியங்கள் நீங்கும். இதோ வார்த்தையின்படி அது சரிப்படுத்த முடியும். Because your thoughts are the ones which come out as words. Amen. உங்களுடைய சிந்தனையில் தான் வாயிலே இதோ வார்த்தையாக வெளிவருகிறது. So let the thoughts of Jesus Christ run in your mind all the time in this fasting and prayer. இந்த உபவாச கூட்டத்திலே உங்களுடைய சிந்தனை கிறிஸ்துவின் சிந்தனையாக மாற்றப்படட்டும். And when you come together, one more point, when you come together as a church fasting and praying, நீங்கள் இதோ சபையாக வந்து உபவாசித்து ஜெபிக்கும் பொழுது great things happen. பெரிய காரியங்கள் நடைபெறும். Miracles happen. இது அற்புதங்கள் நிறைவேறும். Bring the change in your life. உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய உருமாற்றங்கள் உண்டாகும். The words from your mouth is medicine unto others. ஆமென். உங்களுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் மற்றவர்களுக்கு ஔஷதமாக It will be இருக்கும். words of wisdom. உங்களுக்கு இதோ ஞானத்தின் வார்த்தை கிடைக்கும். Words of counsel to others. மற்றவர்களுக்கு ஆலோசனை சொல்லுகிற வார்த்தைகள் உண்டாகும். It will be words of fire against the enemy. இதோ சத்ருவானுக்கு எதிராக அக்னியின் வார்த்தைகள் புறப்பட்டு போகும். Hallelujah. Hallelujah. You will be built. You will be built. You will be stronger and stronger, building blocks on the foundation of Jesus Christ in this church when you come together and fast and pray. நீங்கள் சபையாக வந்து ஜெபிக்கும் போது கர்த்தரின் கன்மலையின் மேலே நீங்கள் இதோ கட்டப்படுவீர்கள். Because we all know in Hebrews chapter 10 verse 25 it says, do not forsake assembling together. Do not forsake. எபிரேயர் 10:25 சொல்லுகிறது சபை கூடி வருதலை விட்டு விடாதீர்கள் என்று. Hallelujah. Hallelujah. So when you come here, நீங்கள் இங்கு வரும்போது சபைக்கு வரும்போது you are the church. நீங்கள் சபையாக When இருக்கிறீர்கள். you fast and come, நீங்கள் உபவாசித்து ஜெபித்து வரும்போது and as a church when you say amen, சபையாக ஆமென் என்று சொல்லும்போது God says yes, let it be, it will be. ஆமென். நீங்கள் அப்படியே ஆக கடவது என்று சொல்லும்போது அப்படியாக ஆகும்.
Hallelujah. Hallelujah. In this fasting and prayer, let's look for the showers of blessings of Jesus Christ. ஆமென். இந்த உபவாச கூட்டத்திலே கர்த்தருடைய இதோ ஆசீர்வாதம் உங்கள் மேல் பொழியட்டும். Hallelujah. Hallelujah. So I will just close. We don't have time. There's a lot of things in this fasting and prayer. But first thing we saw is that we couple this fasting and prayer with self-examination. ஆமென். முதலாவது நான் சொன்னது என்னவென்றால் இந்த உபவாச கூட்டத்தை நாம வந்துட்டு எல்லாம் இந்த திருவிருந்து ஆராதனைக்கு ஆயத்தப்படுத்துவதற்காக சேர்த்து இந்த காரியத்தை So செய்கிறோம். when we all come together fasting and when we pray, unbelief is removed from us and we stand strong in the faith. நாம் சபையாக கூடி வந்து உபவாசித்து ஜெபிக்கும்போது நமக்குள்ளாக இருக்கிற அவிசுவாசம் நீங்கி நமக்குள்ளாக விசுவாசம் பெருகுகிறது. So when you fast and pray and when you come to church together, நாம் சபையாக கூடி வந்து உபவாசித்து ஜெபிக்கும்போது you position yourself in the right place to hear from Jesus Christ. இயேசு கிறிஸ்துவினிடத்திலிருந்து சத்தத்தை கேட்கிறவர்களாக உங்களை நேராக சீர்படுத்துகிறீர்கள். And fasting and prayer can change any situation in your life. உங்களுடைய வாழ்க்கையில எல்லா விதமான சூழ்நிலையிலும் நீங்கி போகும்படியாக இந்த உபவாச கூட்டம் உங்களை உபவாச கூட்டத்தில் வந்து ஜெபிக்கும்போது அந்த காரியம் நடக்கிறது. In fasting and prayer you bring down the angels and you can command the angels. நீங்கள் உபவாசித்து ஜெபிக்கும்போது இதோ தேவ தூதர்களுக்கு நீங்கள் கட்டளையிடும்போது அவர்கள் வந்து பணிவிடை செய்கிறார்கள். Fasting and prayer it makes you to overcome your fleshly nature. ஆமென். உங்களுடைய மாம்சத்திற்குரியான இதோ பாவ கிரியைகள் எல்லாம் இதோ அவை எல்லாவற்றையும் மேற்கொள்வதற்காக உங்களுக்கு முடிகிறது உபவாசித்து ஜெபிக்கும்போது. When we come together as a church and when we say amen to it, I tell you, God says, yes, it will be done. ஆமென். நீங்கள் உபவாச கூட்டத்திற்கு சபையாக வந்து ஆமென் என்று சொல்லும்போது அது அப்படியாக ஆகும். Hallelujah. Hallelujah. Deliverance happens in this church. இந்த இடத்திலே இதோ விடுதலை உண்டாகும். When you come with fasting and prayer. நீங்கள் உபவாசித்து ஜெபித்து வரும்போது இந்த இடத்திலே விடுதலை உண்டாகும். And this evening even as we pray, நாம் அனைவரும் இதோ உபவாசித்து ஜெபிக்கும்போது the Lord is off to do something great. கர்த்தர் நம் மத்தியிலே பெரிய காரியங்களை செய்ய போகிறார். Believe that you will be delivered from whatever you are going through. ஆமென். இன்றைக்கு நீங்கள் எந்தெந்த காரியத்திலே கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறீர்களோ அந்த காரியத்திலே நீங்கள் விடுதலை பெறுவீர்கள். If you believe in it, shout a hallelujah. விசுவாசிகள் ஆமென் என்று சொல்லுங்கள். If you want deliverance, shout a hallelujah. விடுதலை பெற்றவர்கள் ஆமென் என்று சொல்லுங்கள். If you want deliverance of your family, there are so many people suffering as a family. If you want deliverance, shout a hallelujah. We will pray for you. உங்களுடைய குடும்பத்திலே अनेक பிரச்சனைகளினால் சிக்கிக் கொண்டு இருந்தால் இன்றைக்கு இப்பொழுது ஆமென் என்று சொல்லும்போது விடுதலை பெறுவீர்கள். Hallelujah. Amen. Great things are going to happen this fasting and prayer. இந்த உபவாச கூட்டத்திலே பெரிய காரியங்கள் நிகழ போகிறது. Shall we close our eyes in prayer? நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். Thank you, Lord. Thank you, Master. நாம் அனைவரும் எழுந்திருந்து நிற்கலாம், ஜெபிக்கலாம். அப்பா பிதாவே உமக்கு ஸ்தோத்திரங்கள், நன்றிகள் கர்த்தாவே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Thank you, Jesus. Thank you, Lord. Thank you, Master. நன்றிகள் ஏசப்பா, நன்றிகள் கர்த்தாவே. உமக்கு நன்றி. Thank you, Jesus. எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஜெபித்து கொண்டு நம்மை தாழ்த்தி நம்ம ஒப்பு கொடுக்கலாம். இந்த பாடல் ஒன்றை நம்ம பாடலாம். குயினி எனக்கு ஹெல்ப் பண்ண நலமா இருக்கும். நீங்க வந்துருங்களா? இங்க வந்துருங்க. பாவிக்கு புகலிடம் இயேசு ரட்சகர் பாரினில் பலியாக மாண்டாரே என்ற பாடலை பாடி அநேகருக்கு இந்த பாடல் தெரியும் என்று நான் நினைக்கிறேன். நம்ம பாடி நம்ம இந்த வேலையில் ஆராதிக்கலாம், கர்த்தரை நம்ம ஆராதிக்கலாம். பாவிக்கு புகலிடம் இயேசு ரட்சகர் பாரினில் பலியாக மாண்டாரே. பாவிக்கு புகலிடம் இயேசு ரட்சகர் பாரினில் பலியாக மாண்டாரே. பரிசுத்தரே பாவமானாரே, பாரமான சிலுவை சுமந்தாரே. பாவிக்கு புகலிடம் இயேசு ரட்சகர் பாரினில் பலியாக மாண்டாரே. காட்டி கொடுத்தார் 30 வெள்ளி, காசுக்காகவே கர்த்தரே சுவை
காட்டி கொடுத்தான் 30 வெள்ளி காசுக்காகவே கர்த்தரே சுவை கொலை செய்யவே கொண்டு போனாரே கொல்கதா மலைக்கு இயேசுவை கொல்கதா மலைக்கு இயேசுவை பாவிக்கு புகலிடம் இயேசு ரட்சகர் பாரினில் பலியாக மாண்டாரே கள்ளர் மத்தியில் ஒரு கள்ளன் போல் குற்றமற்ற இயேசு தொங்கினார் கள்ளர் மத்தியில் ஒரு கள்ளன் போல் குற்றமற்ற கிறிஸ்தேசு தொங்கினார் பரிகாசமும் பனுங்காயமும் மடைந்தாரே பாவிக்கு புகலிடம் இயேசு ரட்சகர் பாரினில் பலியாக மாண்டாரே பரிசுத்தரே பாவமானாரே பாரமான சிலுவை சுமந்தாரே பாவிக்கு புகலிடம் இயேசு ரட்சகர் பாரினில் பலியாக மாண்டாரே கர்த்தர் நமக்காக இதோ பலியாக மாண்டார் ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா இந்த பாவம் தான் நம்மளை என்ன செய்கிறது கர்த்தரிடத்திலிருந்து நம்மை பிரிக்கிறது ஆமென் ஹல்லேலூயா நம்ம சில ஒரு 2-3 வார்த்தைகளை வாசித்து நம்மளுடைய இதோ இந்த மாம்சத்தில் இந்த காரியங்கள் இருந்தால் இன்றைக்கு அதை நாம் நீக்கி விடலாம் ஆமென் ஹல்லேலூயா எல்லாரும் பைபிளை எடுங்க 2 ராஜாக்கள் 17வது அதிகாரம் திறந்து வைத்துக் கொள்ளுங்கள் 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை நாம் வாசிக்கலாம் இந்த வேளையிலே 1-2 வசனத்தை நாம் வாசிக்கலாம் யூதாவின் ராஜாவாகிய ஆகாசின் 12ஆம் வருஷத்தில் ஏலாவின் குமாரனாகிய உசையா இஸ்ரவேலின் மேல் ராஜாவாகி சமாரியாவிலே 9 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணி கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான் ஆனாலும் தனக்கு முன்னிருந்த இஸ்ரவேலின் ராஜாக்களைப் போல் செய்யவில்லை ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா எத்தனை பேருக்கு புரியுதுங்க ஆகாசின் ராஜா வந்துட்டு என்ன பண்ணாரு கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது ஆமென் ஹல்லேலூயா எப்பேற்பட்ட பொல்லாப்பை அவன் செய்தான் 8ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம் கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக துரத்தின ஜாதிகளின் வழிபாடுகளிலும் இஸ்ரவேல் ராஜாக்களின் வழிபாடுகளிலும் நடந்து கொண்டிருந்தார்கள் மற்ற ஜாதிகளுடைய வழிபாடுகளிலே நடந்து கொண்டிருந்தார்கள் என்று சொல்லப்பட்டு அது பொல்லாத காரியம் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அடுத்த வருஷம் வாசிக்கலாமா செய்யத்தகாத காரியங்களை இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக ரகசியத்தில் செய்ததுமன்றி காவல் காக்கிற கோபுரங்கள் தொடங்கி அரணான பட்டணங்கள் மட்டும் உள்ள தங்கள் ஊர்களில் எல்லாம் தங்களுக்கு மேடைகளை கட்டி அடுத்தது உயரமான சகல மேட்டின் மேலும் பச்சையான சகல மரத்தின் கீழும் தங்களுக்கு சிலைகளையும் விக்கிரக தோப்புகளையும் நிறுத்தி கர்த்தர் தங்களை விட்டு குடி விலங்கின ஜாதிகளைப் போல சகல மேடைகளிலும் தூபம் காட்டி கர்த்தருக்கு கோபம் உண்டாக்க துர்க்கிரியைகளை செய்து இப்படி செய்யத்தகாது என்று கர்த்தர் தங்களுக்கு சொல்லி இருந்தும் நரகலான விக்கிரகங்களை சேவித்து வந்தார்கள் ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா இப்படியாக நரகலான விக்கிரகங்களை சேவித்து வந்தார்கள் இன்றைக்கு நம்முடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் எப்பேற்பட்ட விக்கிரகங்களை நாம் ஆராதித்து கொண்டு இருக்கிறோம்
நம்ம பார்க்கலாம், நாம கர்த்தருக்கு விரோதமான அநேக காரியங்களை இன்றைக்கும் செய்து கொண்டு இருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. ரகசியமாக செய்து கொண்டு இருக்கிறோம் என்று இங்கு கர்த்தர் சொல்கிறார். அந்த ரகசியமான காரியங்களை இன்றைக்கு அகற்ற வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. ரகசியமாக செய்கிற விக்கிர ஆராதனைகள், மேடைகள், நமக்குள்ளாக அந்த இருக்கிற மேடைகளை அகற்றி விட்டாலே இந்த பாவங்கள் நம்மளை விட்டு நீங்கி போகும். ஆமென், ஹல்லேலூயா. அடுத்ததாக அவங்க எப்படி செய்ய வைத்தார்கள் அப்படின்னு சொன்னா 15ஆம் வசனத்துல வந்து வாசிமா. அதிலே 15ஆம் வசனம். அவருடைய கட்டளைகளையும் ஆ அவர் தங்கள் பிதாக்களோடே பண்ணின ம் அவருடைய உடன்படிக்கையையும் ம் அவர் தங்களுக்கு திடசாட்சியாய் காண்பித்த அவருடைய சாட்சிகளையும் வெறுத்துவிட்டு ம் வீணான விக்கிரகங்களை பின்பற்றி ம் வீணராகி அவர்களை சுற்றிலும் விக்கிரகங்களைப் போல செய்ய வேண்டாம் என்று கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிட்டு விலக்கியிருந்த ஜாதிகளுக்கு பின் சென்று ம் தங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளை எல்லாம் விட்டுவிட்டு ம் 2 கன்றுக்குட்டிகளாகிய வார்ப்பித்த விக்கிரகங்களை தங்களுக்கு உண்டாக்கி ம் விக்கிரக தோப்புகளை நாட்டி ம் வானத்தின் சேனை எல்லாம் பணிந்து கொண்டு ம். பாகாலை சேவித்தார்கள். ம் அடுத்தது. அவர்கள் தங்கள் குமாரரையும் தங்கள் குமார்த்திகளையும் தீக்கடக்க பண்ணி ம் குறிகேட்டு நிமித்தங்கள் பார்த்து ம் கர்த்தருக்கு கோபம் உண்டாக்க ம். அவர் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்கிறதற்கு ம் தங்களை விற்று போட்டார்கள். அடுத்தது. ஆகையால் கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் மிகவும் கோபம் அடைந்து ம் அவர்களை தம்முடைய முகத்தை விட்டு அகற்றினார். ம் யூதா கோத்திரம் மாத்திரமே மீதியாயிற்று. ஆமென், ஹல்லேலூயா. எவ்வளவு பேருக்கு புரியுதுங்க? ஆமென், ஹல்லேலூயா. தங்கள் பிள்ளைகளை என்ன பண்ணாங்களாம்? தீக்கடக்க வைத்தார்கள். ஆமென், ஹல்லேலூயா. தாய் தகப்பன்மார் என்ன பண்ணணும்? பிள்ளைகளை கவனிக்க வேண்டும். பாவங்கள் செய்வதற்காக அவர்களை ஒருபோதும் அனுமதிக்க கூடாது. விக்கிரகங்களை உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து விலக்க வேண்டும். அந்த மேடைகளை நீங்கள் எடுத்து போட்டாலே அந்த விக்கிரகங்களுக்கு இடம் இல்லாமல் போகும். ஆமென், ஹல்லேலூயா. பாவம் எப்படியாகத்தான் நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுது? உள்ளே ஏறுகிறது. அது ஏறுகிறதுக்கு இடமாக இருக்கிற அந்த காரணமாக இருக்கிற காரியங்கள் உங்களை விட்டு விலக்குங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் கண்டிப்பாக இந்த காரியத்தில் அருவருக்கிறார் இந்த காரியங்களை. அதனால நீங்க என்ன பண்ண, எல்லாரும் மிகவும் மிகவும் கண்டிப்பாக இதில் கவனமாக இருந்து காரியங்களை செய்ய வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. உங்களிலிருந்து விக்கிரகங்களை எடுத்து போடுங்கள். உங்களுக்குள்ளாக இருக்கிற மேடைகளை எடுத்து போடுங்கள். இதோ அநேக ஜாதிகளோடு கூட சேர்ந்து அந்த ஜாதிகள் செய்கிற காரியங்களை நீங்கள் செய்யாதீர்கள், பின்தொடராதீர்கள். உங்களுக்கு அது சாபமாய் போய் முட்டியும். கர்த்தருடைய கோபம் உங்கள் மேல் வரும். அதனால இந்த காரியங்களை நீங்கள் செய்யாதீர்கள். அதனால் தான் சொல்றான், மேடைகளை நம்ம என்ன பண்ணணும்? அகற்ற வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. 18வது அதிகாரம் வாசிக்கலாம். 18ஆம் அதிகாரத்தில் 1 வாசிக்கலாம். முடித்து விடுகிறேன். இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஏலாவின் குமாரன் ஓசையாவின் 3ஆம் வருஷத்திலே ஆகாஸ் என்னும் யூதாவினுடைய ராஜாவின் குமாரனாகிய எசேக்கியா ராஜாவானான். அவன் ராஜாவாகிற போது 25 வயதாயிருந்து எருசலேமிலே 29 வருஷம் அரசாண்டான். சகரியாவின் குமார்த்தியாகிய அவன் தாயின் பேர் ஆபி. அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தரின் பார்வைக்கு என்ன பண்ணானா? செம்மையானதை செய்தான். நாமும் இன்றைக்கு கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்கிறோமா என்று யோசித்து பார்க்க வேண்டும். அடுத்ததாக அவன் மேடைகளை அகற்றி முதலில் என்ன செய்தான்? அவன் மேடைகளை அகற்றினான். அடுத்தது சிலைகளை தகர்த்து விக்கிரக தோப்புகளை வெட்டி மோசே பண்ணியிருந்த வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போட்டான். அந்நாட்கள் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் அதற்கு தூபம் காட்டி வந்தார்கள். நிகுஸ்தான் என்று பெயரிட்டான். அடுத்ததாகுமே ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பேற்பட்ட காரியங்களை நம்ம என்ன பண்ணணும்? நம்முடைய வாழ்க்கையிலிருந்து கண்டிப்பாக அகற்ற வேண்டும். ஆமென். மேடைகளை அகற்ற வேண்டும், விக்கிரக தோப்புகளை அகற்ற வேண்டும், மோசே பண்ணியிருந்த வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போட வேண்டும். அந்நாட்கள் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் அதற்கு தூபம் காட்டி வந்தார்கள். அது இருக்கும் வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக பாவங்களை செய்வீர்கள். ஹல்லேலூயா. இந்த பாவங்களை நீக்க வேண்டும் என்றால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அந்த மேடைகள்
அகற்றப்பட வேண்டும். அந்த மேடைகள் அகற்றும் பொழுது அந்த இடத்திலே நீங்கள் தூபம் காட்ட மாட்டீர்கள், விக்கிர ஆராதனை செய்ய மாட்டீர்கள். ஜாதிகள், இப்பேற்பட்ட ஜாதிகளோடு கூட நம்ம பிணைக்கப்படக்கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. இப்பேற்பட்ட ஜாதிகள் இருந்தால் நீங்கள் விலகுங்கள். இப்பேற்பட்ட காரியங்களை செய்கிறவர்களாக இருந்தால் விலகுங்கள். கர்த்தருக்கு இதோ கோபம் மூட்டாத படிக்கு, கர்த்தருக்கு கண்டிப்பாக நன்மையானவர்களை செய்து அவர் உங்கள் மேல் பிரியமாய் இருக்கும்படியாக நடந்து கொள்ளுங்கள். ஆமென், ஹல்லேலூயா. அவர்கள் ஆத்துமாவுக்கு அவர்கள் தான் பதில் கொடுக்க வேண்டும், கணக்கு கொடுக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. அதனால இன்றைக்கு உங்களுடைய இருதயத்தில் இப்பேற்பட்ட மேடைகள் இருந்தால், ஜாதிகள் உங்களோடு கூட பிணைக்கப்பட்டு இருந்தால், இன்றைக்கு அது துண்டிக்கப்பட வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்காக பாடுபட்டு மரித்து அவருடைய கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் நமக்காக சிந்தி இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. வேற எந்த ஜாதியும் நமக்காக மரிக்கவில்லை, எந்த நபரும் நமக்காக மரிக்கவில்லை, எந்த மேடையும் நமக்காக எழும்பவில்லை, எந்த விக்கிரங்களும் நமக்காக மரிக்கவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவானவர் மாத்திரம் தான் நமக்காக பாடுபட்டு மரித்து நம்முடைய பாவங்களை போக்கினார், சாபங்களை நீக்கினார், இதோ வியாதியை குணமாக்கினார், ஏழ்மையை போக்கினார், நம்முடைய பாவங்கள் கழுகப்படுவதற்காக ரத்தத்தை சிந்தினார். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுதுங்க? ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் கண்டிப்பாக இந்த காரியத்தை அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். கடைசியாக அது வாசிமா 6-7. அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு நடந்தார். கர்த்தர் நமக்கு கற்பித்த கற்பனைகளை என்ன பண்ணணுமா? கற்பனைகள் தெரியுமா? 10 கற்பனை எதுன்னு தெரியுமா? 10 கற்பனைகளை கடைப்பிடிங்கள். ஆமென், ஹல்லேலூயா. முதல்ல சொல்றது கர்த்தர் சொல்றாரு, என்னை என்று வேறே தேவர்கள் உனக்கு வேண்டாம் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அந்த காரியத்தை முதல்ல பண்ணுங்க. விக்கிர ஆராதனை நமக்கு வேண்டாம் என்று சொல்லியிருக்க. விக்கிர ஆராதனை வேண்டாம். கர்த்தருடைய ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரியுங்கள் என்று சொல்லியிருக்கார். கர்த்தருடைய ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரியுங்கள். ஒவ்வொரு வாரமும் வந்து கர்த்தருடைய நாமத்தை வீண்படுத்தாதீர்கள், கர்த்தருடைய நாமத்தை தூஷிக்கும்படியாக நடந்து கொள்ளாதீர்கள். கர்த்தர் இந்த காரியத்தை சொல்லுங்க. 7வது வசனத்தை வாசித்து நம்ம முடிக்கலாம். ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார், அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. அவன் அசீரியா ராஜாவை சேவிக்காமல் அவன் அதிகாரத்தை தள்ளிவிட்டான். ஹல்லேலூயா. ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார். ஆமென். கர்த்தர் உங்களோடு கூட இருக்க வேண்டும் என்றால் கர்த்தருடைய கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள், அவருக்கு அன்பாய் இருங்கள். ஆமென், ஹல்லேலூயா. அவருக்கு பிரியமானதை செய்யுங்கள். அடுத்தது சொன்னாரு, அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. ஆமென். அவன் நீங்க போகிற இடம் எல்லாம் அனுகூலம் வேண்டும் என்றால் கர்த்தருடைய கற்பனைகளும் நியமங்களையும் கடைப்பிடியுங்கள். அடுத்ததாக அவன் அசீரியா ராஜாவை சேவிக்காமல் உங்களுக்கு கர்த்தருக்கு அருவருக்கத்தக்கதான காரியங்களை செய்ய வைக்கிறவர்கள் இடத்திலிருந்தே நீங்கள் விலகுங்கள். ஆமென், ஹல்லேலூயா. அவன் ராஜாவாக இருந்தும் அசீரியா ராஜாவை சேவிக்காமல் அவன் அதிகாரத்தை தள்ளிவிட்டான். ஆமென், ஹல்லேலூயா. அப்பேற்பட்டவர்களை நாம் தள்ளி வைக்க வேண்டும். வேண்டாம், கர்த்தர் இல்லாத இடம் உனக்கு தேவையில்லை, கர்த்தர் இல்லாத ஜாதி உனக்கு தேவையில்லை, கர்த்தர் இல்லாத நபர் உனக்கு தேவையில்லை. கர்த்தர் தான் உனக்காக பாடுபட்டு மரித்தார். ஆமென், ஹல்லேலூயா. எவ்வளவு பேருக்கு புரியுதுங்க? கர்த்தாவே உமக்கு நன்றி. கர்த்தாவே, இன்றைக்கு எல்லாரும் எழுந்திருத்து நின்று கண்களை மூடி தாழ்த்தி ஒப்பு கொடுங்க. சோதித்தறிங்க. உங்களுக்குள்ளாக இப்பேற்பட்ட மேடைகள் இருந்தால் முதலில் அந்த மேடையை அகற்றுங்கள். அப்பொழுது நீங்கள் விக்கிர ஆராதனை செய்ய மாட்டீர்கள், தூபம் காட்ட மாட்டீர்கள், இதோ தீக்கடக்க செய்ய மாட்டீர்கள். இப்பேற்பட்ட காரியங்கள் உங்களுக்குள்ளாக இருக்காது. இன்றைக்கு கர்த்தரிடத்திலே நொறுங்குண்ட இருதயத்தோடு கூட, கர்த்தாவே இந்த காரியத்தை நான் செய்து விட்டேன், இனி பாவம் செய்வதற்கு இப்பேற்பட்ட மேடைகள் எனக்கு வேண்டாம் கர்த்தாவே, நான் தகர்த்து போடுகிறேன் இயேசுவின் ரத்தத்தினாலே என்று சொல்லி எந்த வேளையிலே மனசாப்படுங்கள். கர்த்தர் கண்டிப்பாக உங்களுக்கு உதவி செய்வார். அப்பா பிதாவே உமக்கு நன்றி. கர்த்தாவே நன்றி. உம்முடைய ஆண்டவரே சரீரம் எங்களுக்காக பிற்கப்பட்டது ஐயா, கிழிக்கப்பட்டது கர்த்தாவே. நீர் எங்களுக்காக 2000 வருடங்களுக்கு முன்னதாக சிலுவையிலே தொங்கினீர் ஐயா. எவ்வளவு பாடுபட்டீர் ஐயா. 6 மணி நேரம் எங்களுக்காக சிலுவையிலே தொங்கினீர் ஐயா. உம்முடைய கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் எங்களுக்காக சிந்தினீர். முள்முடி தரிப்பிக்கப்பட்டது எங்களுடைய சாபம் நீக்குவதற்காக. உம்முடைய முதுகு கர்த்தாவே இதோ நிலத்தை உழுகிறது போல கர்த்தா உழுது இருந்தார்கள் ஐயா.
அடிக்கப்பட்ட ஐயா எங்களுடைய வியாதி போக்குவதற்காக ஐயா, வியாதி குணமடைய கர்த்தாவே. அப்பா தேவனே, நாங்கள் திரும்பமாக மேடைகளை கட்டாத படைக்கு ஆண்டவரே, அவைகளிலே கர்த்தாதி கர்த்தர் விக்கிரகங்களை வைக்காத படைக்கு, தூபம் காட்டாத படைக்கு ஆண்டவரே, அந்நிய ஜாதிகளோடு கூட பிணைக்கப்படாத படைக்கு எங்களை இன்றைக்கு விளக்குங்க கர்த்தாவே. ஒவ்வொருத்தரையும் விளக்குங்க ஐயா, விளக்குங்க கர்த்தாவே. ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் நாங்கள் விளக்குகிறோம் ஐயா. சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் இப்பேற்பட்ட காரியங்களை நாங்கள் உடைத்து போடுகிறோம், விளக்குகிறோம் என்று சொல்லுங்கள். அப்பா தேவனே, உமக்கு நன்றி 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 கர்த்தாதி கர்த்தர். எங்களை சுத்திகரிங்க ஐயா. நாளைக்கு திருவிருந்து ஆராதனை உண்டு கர்த்தாவே. அப்பா தேவனே, நாங்கள் அபாத்திரமாய் எடுக்காத படைக்க நாங்கள் தகுதியோடு கிட கர்த்தாவே, பாத்திரவான்களாய் போய் எடுப்பதற்காக எங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆயத்தப்படுத்துங்க கர்த்தாவே. இன்றைக்கு எங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும் ஆய்ச்சபிக்கணும். எங்களை சோதித்து அறிய கர்த்தாவே ஆண்டவரே வந்திருக்கிறோம் ஐயா. எங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுக்க வந்திருக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த வேளையில கர்த்தாவே எங்களை சுத்திகரிங்க ஐயா, எங்களை ஆசீர்வதிங்க கர்த்தாவே. எங்கள் மேல் உம்முடைய கோபம் இருந்தால் அது நீங்கட்டும் கர்த்தாவே, நீங்கட்டும் ஐயா. பொல்லாதவர்களாய் நாங்கள் இருக்காத படிக்க ஐயா. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு பிரியமானவர்களாய் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஐயா. உமக்கு பிரியமானதை செய்ய எங்களை ஆசீர்வதியும் ஐயா. எங்களை பலப்படுத்துங்க பரிசுத்த ஆவியானவரே. ஒவ்வொருத்தருடைய இருதயத்தையும் சிந்தனையும் இந்த வேளையில கர்த்தாவே பொறுப்பேற்க வேண்டும் ஆய்ச்சபைக்கன் ஐயா. ஆண்டவரே, அவர்களுக்கு என்னென்ன காரியங்கள் உமக்கு விருப்பம் இல்லாதது இருக்கிறது அதை காண்பியுங்க கர்த்தாவே. அது அருவருப்பானது என்று சொல்லுங்க கர்த்தாவே, வெளிப்படுத்துங்க கர்த்தாவே இந்த காரியத்தை ஐயா. நீர் அப்படியாக கர்த்தா ஒவ்வொருத்தரோடு கூட பேசிக்கொண்டு இருப்பதற்காக நன்றி. பேசுங்க ஏசப்பா கிட்ட, பேசுங்க பரிசுத்த ஆவியானவரோடு கூட பேசுங்க. என்னை விளக்குங்க கர்த்தாவை பெறப்பட்ட காரியங்கள். சத்துருவானவன் என்னென்ன காரியத்தை எனக்குள்ளாக வைத்திருக்கிறானோ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் விளக்குகிறேன் என்று சொல்லுங்க. அப்பா தேவனே, உமக்கு நன்றி. ஆண்டவரே, உமக்கு நன்றி. கர்த்தாதி கர்த்தனே, உமக்கு நன்றி ஐயா. இப்படியாக ஒவ்வொருத்தரையும் நீர் பலப்படுத்தி கொண்டு இருக்கிற கிருபைக்காக நன்றி, சுத்திகரித்து கொண்டு இருக்கிற கிருபைக்காக நன்றி. பேசுங்க ஏசப்பா கிட்ட, பேசுங்க பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லுங்க. அப்பா தேவனே, உமக்கு நன்றி. எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் இந்த வேளையில கர்த்தாவே ஆண்டவரே சுத்திகரிங்க ஐயா, சுத்திகரிங்க ஐயா, என்னை சுத்திகரிங்க. அப்பா தேவனே, உமக்கு நன்றி 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 கர்த்தாதி கர்த்தனே. ஸ்தோத்திரம் ஐயா. இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன். நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன். தேடாமல் வாழ்ந்து வந்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன். என்னை மன்னியும் தெய்வமே, இந்த ஒரு விசை மன்னியுமே. இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். அப்பா தேவனே, உமக்கு நன்றி. எங்கள் மேல் மனம் இறங்கினதற்காக நன்றி. எல்லாரும் பேசுங்க ஏசப்பா கிட்ட. ஏசப்பா பேசுகிற தேவன். அவருடைய சத்தத்தை அருந்திருக்கிறவர்கள் கண்டிப்பாக அவர்களோடு கூட பேசுவீர். ஏசப்பா சொன்னாங்க, என்னுடைய ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும் என்று. நீங்கள் அவருடைய ஆடாக இருந்தால் எந்த வேளையிலே அவருடைய சத்தத்தை நீங்கள் கேட்பீர்கள், அவரோடு கூட பேசுவீர்கள். அப்பா தேவனே, உமக்கு நன்றி கர்த்தாவே. நன்றி ஐயா, நன்றி கர்த்தாவே, நன்றி கர்த்தாவே. முள்முடி தாங்கி ஐயா காயப்பட்டி, முள்முடி தாங்கி ஐயா காயப்பட்டி, நீ எனக்காக
கழுவி விடும் இரத்தத்தால் கழுவி விடும் இயேசுவே என் தெய்வமே என் மேல் மனமிரங்கும் இயேசுவே என் தெய்வமே என் மேல் மனமிரங்கும். அப்பா தேவனே உமக்கு நன்றி கர்த்தாவே, நீர் எங்கள் மேல் மனம் இறங்கினதற்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய நாமம் மகிமைப்பட எங்கள் ஒவ்வொருத்தரும் கர்த்தாவே இந்த வேளையில கர்த்தாவே உம்முடைய இரத்தத்தினால் கழுகி சுத்திகரித்ததற்காக நன்றி. எல்லாரும் ஏசப்பாட்டு சொல்லி என்னை சுத்திகரிங்க ஐயா, சுத்திகரி என்னுடைய ஆவி ஆத்மா சரீரம், என்னுடைய இருதயம், என்னுடைய சிந்தனை, ஒவ்வொரு அங்கங்கள், நான் செய்த எல்லா பாவங்களையும் மன்னிங்கய்யா, உடைய இரத்தத்தினால் கழுகுங்க. மற்றவர்களுடைய தப்பிதங்களை நான் இந்த வேளையில மன்னிக்கிறேன் கர்த்தாவே சொல்லுங்க. அப்பொழுது உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். அப்பா தேவனே, மற்றவருடைய பாவங்களை மன்னிக்கிறோம். மற்றவர்களுக்குள்ளாக மேலே இருக்கிற கசப்புகள் வெறுப்புகள் எங்களை விட்டு நீங்கி போகட்டும் ஐயா, நீங்கி போகட்டும் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஐயா. அவர்களை காணும் போது சமாதானப்பட எங்கள் ஒவ்வொருத்தரையும் பலப்படுத்துங்க கர்த்தாவே, பலப்படுத்துங்க கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஐயா. உம்மை போல எங்களை மாற்றுங்க ஐயா ஆண்டவரே, உம்மை போல மாற்றுங்க ஐயா. கிறிஸ்துவின் சிந்தனையாக மாற்றப்படட்டும் ஐயா. எங்களுடைய இருதயங்கள் உம்முடைய பலிபீடமாக மாற்றப்படட்டும் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றிகள் கர்த்தாவே, நன்றிகள் ஐயா, நன்றிகள் கர்த்தாதி கர்த்தனே. நீர் அப்படியாக கர்த்தாவே ஒவ்வொருத்தரும் இந்த வேளையில கர்த்தாவே உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினால் கழுகி சுத்திகரித்ததற்காக நன்றி 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 கர்த்தாதி கர்த்தனே. ஸ்தோத்திரம் ஐயா. எங்களை ஆசீர்வதித்த கிருபைக்காக நன்றி கர்த்தாவே. எங்களை பலப்படுத்தினதற்காக நன்றி ஐயா. எங்களை சமாதானப்படுத்தினதற்காக நன்றி. யெகோவா ஷாலோமாக எங்களுடைய ஒவ்வொருத்தருடைய ஆவி ஆத்மா சரீரத்தில் இறங்கி கிரியை செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அப்பா தேவனே உமக்கு நன்றி. நாளைக்கு நடக்க இருக்கிற ஆராதனைக்கு கர்த்தா, திருவிருந்த ஆராதனைக்கு ஐயா நாங்கள் சமயப்பட நேரப்பட வந்து கர்த்தாவே எங்களை ஒரு முறை கூட தாழ்த்தி கர்த்தா ஒப்பு கொடுக்க எங்களை ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஐயா. அப்பா தேவனே, இதோ கர்த்தாதி கர்த்தனே ஆண்டவரே, இதோ கர்த்தா சபை மக்கள் அனைவரும் உமது கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. பேரு பேராய் தொட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஐயா. முதியோரிலிருந்து சிறிய கை குழந்தை வரைக்கும் கர்த்தாவே எல்லாரையும் நீர் கர்த்தாவை தொட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஐயா. உணர்வடைய செய்யுங்க ஐயா. நாளைக்கு ஓய்வு நாள் பரிசுத்தமாய் நான் ஆசரிக்க போக வேண்டும் என்று சொல்லி கர்த்தாவே சபை கூடி வருதலை விட்டு விடாது இருக்க வேண்டும் என்பதை கர்த்தாவே சொல்லி கொடுங்க கர்த்தாவே. உணர்வடைய செய்யுங்க கர்த்தாவே. பரிசுத்த ஆவியானவரே, நீர் ஒவ்வொருத்தரும் பொறுப்பேற்றுக் கொண்ட கிருபைக்காக நன்றி 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 கர்த்தாவே. ஆண்டவரே எல்லாரும் வந்து கர்த்தாவே உம்முடைய சரீரத்தை உட்கொள்ளட்டும் ஐயா, உம்முடைய இரத்தத்தை உட்கொள்ளட்டும் ஐயா, தங்களை பரிசுத்தமாக்கி கொள்ளட்டும் ஐயா. எல்லா சாபங்கள் வியாதிகள் வறுமைகள் இன்னும் என்னென்ன காரியங்கள் கஷ்டமாக இருக்கு எல்லாவற்றிலிருந்து விடுதலை பெற்றுக்கொண்டு செல்லட்டும் கர்த்தாவே. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் கர்த்தாவே. நீர் அப்படியாக ஒவ்வொருத்தரையும் ஆயத்தப்படுத்தினதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே தொடர்ந்து கர்த்தாவே நாங்கள் ஆயத்தப்பட்டு இருக்கிறோம். இப்படியாகவே கர்த்தாவே பரிசுத்தத்தோடு கூட கர்த்தாவே கடந்து செல்ல உதவி செய்யுங்க. இன்றைக்கு நாங்கள் எங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டால் நாளைக்கு நாங்கள் அற்புதத்தை காண போகிறோம் ஐயா. அற்புதத்தை காண செய்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், அற்புதத்தை காண செய்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், அற்புதத்தை காண செய்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நம்ம நன்றி செலுத்தலாமா? ஓரி பாக்கா ஓஷி அந்தரிய சந்தலோமியா அம்பலா ஷலா தரா 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 ரகஷா. கர்த்தாவே ஒவ்வொருத்தரையும் பலப்படுத்தினதற்காக நன்றி 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 கர்த்தாதி கர்த்தனை உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. கடைசியாக பாஸ்டர் வந்து ஜெபிப்பாங்க. அப்பா தேவனே உமக்கு நன்றி, எங்களை ஆயத்தப்படுத்தினதற்காக நன்றி கர்த்தாவே. நன்றி ஐயா, நன்றி கர்த்தாவே. ஸ்தோத்திரம். Lord, we thank you, Master, for preparing us for tomorrow. அப்பா தேவனே நாளைக்காக எங்களை ஆயத்தப்படுத்தினதற்காக நன்றி செலுத்துகிறோம். We give you all the glory, Lord. ஆண்டவரே துதி கனம் மகிமை அனைத்து உமக்கு ஒருவருக்கே சேரட்டும். Have your way in our lives. ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும் ஐயா. In Jesus' name we pray. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறாதே. ஆமென் ஆமென். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. ஹல்லேலூயா.
இயேசுவின் ரத்தம், ஜெயம் இயேசுவின் ரத்தம், ஜெயம் இயேசுவின் ரத்தம். ஜெயம். Praise the Lord. God bless you.